ஏப்பா இதான் அங்கே பாரு வெயிட் பண்ணு இவர் இதான் அங்கே எந்திரி பிடிச்சிக்க சைஸ்தா என்னடி நீயே தெரியல இந்த சைடு வா நீ இந்த சைடு வா பிடிக்கலாமா வெயிட் பண்ணு சரி ஓகே ஆரம்பிச்சிட்டேன் என்ன சைஸ்தா பிரிக்கலாமா ஹாப்பியா ஹாப்பி ஓகே அன்பாக்ஸ் பண்ணு எப்படி வேணாலும் பிரி என்ன எவ்வளோ ஃபாஸ்ட்டு பார்த்து இங்கே தான் இருக்கும் அவசரப்படாமல் மெதுவாக பொறுமையாக பிரி என்ன ஹாய் கைஸ் ஸோ இப்போ வந்து தீபாவளிக்காண்டி வந்து ஒரு பட்டாசு டப்பா வாங்கியிருக்கோம் என்னடா பட்டாசு டப்பா தானே அது இல்லை டப்பாஸ் டப்பாவா என் பையனுக்கு வந்து பட்டாசுன்னு வராது அவன் டப்பாசுன்னு தான் சொல்லுவான் சிவகாசிலேருந்து டேரெக்டாக ஒரு ஃப்ரெண்டு மூலமாக வாங்கினது ஒரு 50 ஐட்டம் இருக்குது இதில் கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் இதில் நிறையா ஐட்டம் போட்டிருக்காங்க அவங்களுடைய ஸ்பார்க்கிள்ஸு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள் அப்புறம் வந்து கிராக்கர்ஸு ஹைட்ரோ பாம்பு லக்ஷ்மி வெடி பிஜிலி வெடி நிறையா இருக்குது அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஸோ உங்களுக்கு வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இது இன்க்ளூடிங் வந்து உங்களுக்கு ஷிப்பிங்கோட கிட்டத்தட்ட ஒரு 600 ருபீஸ் வரும் இதுவரை நான் வந்து இந்த மாதிரிலாம் இவ்வளோ பெரிய தீபாவளிக்காண்டி ஒரு பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது ஸோ நம்ம சேனலுக்காண்டியும் ப்ளஸ் என் பையன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டான் இந்த வாட்டி பட்டாசு வெடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காண்டி வந்து இது ஸ்பெஷல் ஒரு அன்பாக்சிங்கு மற்ற சேனல்லாம் பெருசாக பண்ணுறாங்க நம்ம ஒரு குட்டியாக பண்ணாலும் ஒரு பட்ஜெட் ஃபேமிலிக்காண்டி ஒரு ஓவராலாக எல்லா பட்டாசும் லைட் வர்ற மாதிரி உள்ள பட்டாசும் சவுண்டு வர மாதிரி உள்ள எல்லா வெரைட்டி ஆஃப் கலந்து ஒரு பட்டாசு தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்துடா கீழே விழுந்துடாத தெரியுதா பாக்ஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் என்னது அணுகுண்டா ஹைட்ரோ பாம் 10 இருக்காது 10 இருக்கு ஆனால் குட்டியான சைஸ் தான் என்ன தம்பி இருக்குல்ல டிஸ்காம் எழுபட்டாச்சு இல்லை இது ஹைட்ரோ பாம்போட இது பாக்ஸ் இது என்னது அது டார்ச் டார்ச் அடிக்கலாம் என்ன மெர்க்குரி டார்ச்சா ஓகே 100 வாலா ஆமாம் 100 திறக்கலாமா இந்த பாரு இதெல்லாம் ஃபுல்லா வந்து மருந்து அடிக்குது இத போயிட்டு அப்புறம் கை கழுவிடணும் ஓகேவா இது என்னது அதுல இது பாரு இது சின்னது பட் ஆனா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு பட் ஆனா இது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல பட் கொஞ்சம் நீளமா இருக்கு 100 வாலான்னு சொல்லிட்டு இது என்னது ஸ்கை ஷாட் அடிபடும் வேற இது என்னது அது அதுதான் அங்கதான் இருக்கும் 7 ஷாட் ஷாட்னா ஒரு ஷாட் இருக்கு இது உள்ள இருந்து 7 போகும் எப்படி அது தெரியும் 7 ஷாட்னா தெரியலையா இது என்னது இது பேர் என்னது இது பேர் என்னன்னு தெரியல எனக்கு குருவி வெடி கிடையாது குருவி வெடி மாதிரி பேரட் வெடியும் இதே மாதிரி தான் இருக்கும் தெரியல இது என்ன ஆனால் நல்லா பயங்கரமான சவுண்ட் ஒரு பேர் தெரியல எனக்கு இது பேரே என்னன்னு தெரியல பேர் தெரியாமல் அன்பாக்ஸ் பண்ணுறவன் நானாக தான் இருப்பேன் நான்லாம் சின்ன பிள்ளைலாம் இந்த மாதிரி பட்டாசுலாம் வெடிச்சது இல்லைங்க அதனால் இவனுக்காண்டி தான் வாங்குறது ஸோ அதனால் வந்து எனக்கு அவ்வளோவா பட்டாசுலாம் தெரியல இதான் எனக்கு
ஒரு புதிய தீபாவளி. இது என்னது அது? 7 ஷாட். இது 7 ஷாட். 7 ஷாட். இது என்ன தம்பி? டப்பாவை காமி. அசார்டட் கார்ட்டூனா காட்டு கைங்க கூட பக்கத்தில் காமிக்கலாம். அசார்டட் கார்ட்டூனா பென்டென்னு பின்னாடி வந்து பவர் ரேஞ்சர்ஸ்லாம் போட்டிருக்கு. இப்போ பிரித்து காமி உள்ளே என்ன இருக்குன்னு. ஒரு கேட் மாதிரி போட்டிருக்கு. ஆங்கிரி பேர்ட். சூப்பர்மேனா? அது வூல்வரின்டா. எக்ஸ்மேன் இருக்கான்ல, எக்ஸ்மேன்ல வூல்வரின் அவன். ஸோ இதெல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் சவுண்ட் வருமா? எப்படி வரும் அது? இது கிடையாதுடா. அது எங்க அந்த டப்பாவை கம்மி. ஓகே, சவுண்ட் ஏதோ வரும் போல. சரி ஓகே. யானை. இது என்னது? ஃப்ளவர் பாட். புஷ்வானம் ஒரு டப்பாக்குள்ள எவ்வளோ இருக்கு? எல்லாம் 10 பீஸ் இருக்கு. 10 பீஸ் இருக்கா? அது என்னது? அது குட்டியா இருக்கு. அது என்னது? தீப்பெட்டி மாதிரி. அது கலர் கிரீன் கலர் வரும் உனக்கு. ஸ்டிக் தான் அது. இது வந்து பெரிய சங்கு சக்கரம். ஒரே ஒரு பெரிய சங்கு சக்கரம் வச்சிருக்காங்க. சக்கரா அது இதெல்லாம் வேணாம். அதே தான் இதெல்லாம். இது ஒன்றும் பெருசு இது கிடையாது. இது அந்த தீப்பெட்டி தான். ஸ்டார் க்ளோன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி இது. அப்புறம் என்ன? ஸ்டார் க்ளோ. இதுவும் க்ளோ தான். அதே மாதிரி இது நிறைய இருக்கு. இதுலேயே 2-3 பாக்ஸ் வச்சிருக்காங்க. வேற கலர் மட்டும் கொடுத்துருக்காங்க போல. அதே தான் அதெல்லாம். இது என்னது? அது சின்ன மத்தாப்பு. இது கம்பி மத்தாப்பு. சின்ன மத்தாப்பு 7 சென்டிமீட்டருக்குள்ளது. ஓகே, இது உள்ளார வச்சிரு பாக்ஸில் வச்சிரு. அது ஆமாம். அதுலேயே வந்து இந்த க்ரீன் கலர் க்ரீன் ஸ்பார்க்கிள்ஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் என்ன இருக்குல்ல சைஸ்தா? எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ் வெடிக்கும் போல இருக்கேன்டா. சரி, எலக்ட்ரிக்னா தொட்டா ஷாக் அடிக்குமாடா? அதெல்லாம் அடிக்காதா? சரி, என்ன ஷாக் அடிச்சவன் மண்டை மாதிரி உன் மண்டை அப்படி ஸ்பைக்கா இருக்கு? ஸ்டைலா? என்ன தீபாவளி ஸ்டைலா? அட பாவி. இதுவும் எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள் தான். இது சில்வர் கலரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போட்டோ போட்டிருக்க பார்த்தா அப்படிதான் தெரியுது. இது வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 3 இதுக்கு வச்சிருக்காங்க. இது கலர் ஸ்பார்க்கிள்ஸ். கலர் இது கலர். இது காட்டு. இது ஒழுங்கா காட்டு. இது தமன்னா போட்டோ போட்டு ராக்கெட் மேலே போட்டிருக்காங்க. ராக்கெட் பாமா. ஸோ இதில் ஒரு 5 ராக்கெட் இருக்கு. இப்படி போ. என்ன சைஸ் தான்? இவர் உன் தலையிலேருந்து போகுது. இது என்னது? இது என்ன கலர் ஸ்பார்க்கிள்ஸா? என்னடா அது கொட்டுது? இல்லை என்ன கலர்? அதான்டா மத்தாப்பு தான்டா. அதுலேயே ஸ்பார்க்கிள்ஸ். அவ்வளோதான். எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ். இது கலராக வரும். அவ்வளோதான். ஆமாம். கொசு கடிக்குதா? சரி விடு, அதை அடிக்காத. சரி, இப்போ அடுத்தது என்ன சைஸ்தா? இது என்னது? எலக்ட்ரிக் ஸ்டோன். ஆமாம், ஸ்டோன் மாதிரி. வேறு எலக்ட்ரிக் ஸ்டோனா குட்டி குட்டியாக இந்த இருக்குல்ல, இந்த பிக்சர்லேயே போட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஸ்டோன் இது. அதான் இதுதான். பிஜிலி வெடியில் 2 பாக்கெட் இருக்கா? பிஜிலி குருவியா? கிளிடா. பேரட் கீழலாம் கத்தாது. டம்முன்னு தான் வெடிக்கும்னு நினைக்கிறது. அப்படிதானே வெடிக்கும். இது என்னது? இது குருவியா? ஆமாம், இது குருவி. இதுவும் குருவி. இந்த குருவி
குருவி இதெல்லாம். பாம்பு வெடி. ஸ்னேக் இப்படிதான் வரும். ஏன் சாய்ஸ்தா பாம்பு இப்படி தானே வரும். ஸ்ன்னு வருமா? இப்படி வராது. வந்து டப்புன்னு போட்டிருந்தா இது கடிக்குமா? அது சும்மாவா? இவர் கையெல்லாம் என்ன எப்படி ஆயிடுச்சு பாரு. இப்ப அந்த பட்டாசு செய்யறாங்கல்ல, அப்ப அவங்க கையெல்லாம் எப்படி ஆகும்னு பாத்திருக்கியா? இப்படிதான் ஆகும். இது என்னது? லட்சுமி வெடி. எப்படி தெரியும்? எப்படி தெரியும் உனக்கு லட்சுமி வெடின்னு? வீடியோல பாத்துருக்க. சரி ஓகே. லட்சுமி வெடி. இது என்னது? இது பேரட். சங்கு சக்கரடா. புஸ்வானம். புஸ்வானம். இது ஒரு புஸ்வானம். இது புஸ்வானம். பாப்ஸா? பாப்ஸ். டைகர் வெடியா? டைகர் போட்டோ போட்டிருக்காங்க. என்ன வெடினே தெரியல. இது என்னது? ஸ்பெஷல் பப்ஜி கிரெனேட். திறந்து காட்டுறியா? கிரெனேட்னா கடிச்சு தானே தூக்கி போடுவாங்க. இதுல திறக்கிற மாதிரி இருக்கு. உள்ளார என்ன இருக்கு? உள்ளார பிஜிலி வெடி வச்சிருக்காங்களா? உள்ளார வைங்க. அதெல்லாம் வைக்க திறந்துடாத. மூடு. வெடிகுண்ட மூடு. என்ன சாய்ஸ்தா உள்ளார வச்சாச்சு பிஜிலி. என்ன என்ன கிரெனேட போட்டுடலாமா? டிஸ்கோ போட்டாச்சு. இன்னொரு குண்டு போடுவோமா? டிஸ்கோ போட்டாச்சு. ஸ்கை ஷாட். இது இன்னொரு ஸ்கை ஷாட். இது என்னது? சாட்டை. சாட்டை. சமுத்திரக்கண்ணியின் இரண்டாவது சாட்டை. அது இல்ல, இது மூன்றாவது சாட்டை. சாட்டை. சாட்டை தானே இது சொல்லுவாங்க. இது இப்படியே எரியும்ல. நீ எல்லாம் வெடிக்கிறது தான்டா கரெக்டு. இந்த ட்விங்க்லிங் ஸ்டார். அப்புறம் இது என்னது? சக்ராக்ஸ். சக்ராஸ். எல்லாத்தையும் காட்டணுமா? இதுலயும் 10 இருக்கு. சக்ராஸ். இது என்னது? எலக்ட்ரிக் ஸ்டோன். ஓகே. எலக்ட்ரிக் ஸ்டோன். அது என்ன வேற கலரா இருக்கும்? திறந்து பாரு. நம்ம குட்டி சேனலுக்கு ஒரு குட்டி அன்பாக்சிங் தான் அது. ஒரு பட்ஜெட் தீபாவளி அன்பாக்சிங். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த தீபாவளியை நல்லா ஜாலியாக சேஃபாக கொண்டாடுங்க. குழந்தைங்கள்லாம் இருக்கும் போது பாதுகாப்பாக இந்த தீபாவளி அந்த பட்டாசுலாம் வெடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த தண்ணியில் நினச்சி ஓரமாக போடுங்க. ரோட்லாம் வெடித்தாலும் அதே மாதிரி கொஞ்சம் க்ளீனாக வச்சுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பாய். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா. Happy Diwali!